என் நிலைமையை பார். என்ன விடவா திமுகவுக்கு 16 தடை சட்டங்கள், 5 வாய்ப்பூட்டு சட்டங்கள், 110 ரிமாண்ட், 3 தேச பாதுகாப்பு சட்டம். இவ்வளவு பாடு அவன் மகன் கூட படல, கருணாநிதி மகன் கூட. ஆனா என்னையவே தூக்கி பதவிக்காக 5 நிமிஷம் தூக்கி வீசிட்டு. என்னை விட திமுகவுக்கு பாடுபட்டவன் எவன் இருக்குது சகோதரா தெரிஞ்சுக்கோ. என்னையவே கருணாநிதி சீப்பா நினைச்சுனா ஆடி காத்துல அம்மியே பறந்து போச்சு, உண்மையை ஒரு நிலைமை நினைச்சு. திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன விட நீ பாடுபட்ட முடியாதா? அண்ணா திமுக பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தவனே நானு. இந்த கருணாநிதிக்காக எத்தனை சிறைகள், எத்தனை தடைகள், எத்தனை சித்திரவதைகள். என்னையே 8 மாசம் வாஜ்பாய் கட்டுக்காடு தூக்கி உள்ள போட்டு என்ன சொன்னா, பழனி பாபா 10 வருஷமா கொஞ்சம் சேர்ப்பதான் கிண்டிக்கு திருந்தார், அவர் கூட்டு உள்ள போட்டீங்க. இன்னைக்கு பேசுரிமை எழுத்துரிமை பத்தி இவன் பேச வந்துட்டான். சேருப்பா கழட்டி அடிப்பண்டா கருணாநிதியே. என்னுடைய பெருந்தன்மை இன்னும் நீ கோபாலபுரத்தில் உயிரோடு இருக்கிறார். இன்று நான் நினைத்தால் ஜெயலலிதா ஒரு அண்டர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மேடம், ரைட், ஓகே, ஆனா நான் துரோகி அல்ல. என் நிலைமையை பார். என்ன விடவா திமுகவுக்கு 16 தடை சட்டங்கள், 5 வாய்ப்பூட்டு சட்டங்கள், 110 ரிமாண்ட், 3 தேச பாதுகாப்பு சட்டம். இவ்வளவு பாடு அவன் மகன் கூட படல, கருணாநிதி மகன் கூட. ஆனா என்னையவே தூக்கி பதவிக்காக 5 நிமிஷம் தூக்கி வீசிட்டு. என்னை விட திமுகவுக்கு பாடுபட்டவன் எவன் இருக்குது சகோதரா தெரிஞ்சுக்கோ. என்னையவே கருணாநிதி சீப்பா நினைச்சுனா ஆடி காத்துல அம்மியே பறந்து போச்சு, உண்மையை ஒரு நிலைமை நினைச்சு. திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன விட நீ பாடுபட்ட முடியாதா? அண்ணா திமுக பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தவனே நானு. இந்த கருணாநிதிக்காக எத்தனை சிறைகள், எத்தனை தடைகள், எத்தனை சித்திரவதைகள். என்னையே 8 மாசம் வாஜ்பாய் கட்டுக்காடு தூக்கி உள்ள போட்டு என்ன சொன்னா, பழனி பாபா 10 வருஷமா கொஞ்சம் சேர்ப்பதான் கிண்டிக்கு திருந்தார், அவர் கூட்டு உள்ள போட்டீங்க. இன்னைக்கு பேசுரிமை எழுத்துரிமை பத்தி இவன் பேச வந்துட்டான். சேருப்பா கழட்டி அடிப்பண்டா கருணாநிதியே. என்னுடைய பெருந்தன்மை இன்னும் நீ கோபாலபுரத்தில் உயிரோடு இருக்கிறார். இன்று நான் நினைத்தால் ஜெயலலிதா ஒரு அண்டர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மேடம், ரைட், ஓகே, ஆனா நான் துரோகி அல்ல.